வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போ ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு 19,871 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர். இதுவே ஜூலை கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,719 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தென்படுகிறது. இப்போ நிஃப்டியோட அட்டவணை நம்மளுக்கு பார்க்குறது 19,700 புட் அண்ட் காலோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்க போகிறது. அப்போ இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு 135 புள்ளிகள் நம்மளுக்கு வராங்க. ஒரு 140 புள்ளிகள்னு வச்சிட்டாலும் கூட அப்போ 19,700 ப்ளஸ் 140 மைனஸ் 140 அந்த ரேஞ்ச் தான் கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகிறது. அதனை கடக்கும் பொழுதோ இல்லை அதற்குட்பட்டு இருக்கும்போதோ அதனுடைய தன்மை மாறுபடும். இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து 19,700க்கு அருகாமையில் இருக்கிறதுனால 19,600க்கும் 19,800க்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 புள்ளிகள். அப்போ மார்க்கெட் வந்து 19,680 இருக்கும்போது 19,600 கால் நம்மளுக்கு 80 ரூபாய் இருக்கணும். 19,800 புட் நம்மளுக்கு ஒரு 120 ரூபாய் இருக்கணும். உண்மை விலையாக அதுதான் இருக்கணும். ஏன்னா 120 ப்ளஸ் 80 நம்மளுக்கு 200 ரூபாய். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 124 ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு 134. அப்போ 100 200 ரூபாய் 24 34 54 58 ரூபாய் நம்மளுக்கு வருகிறது. அப்போ 258 ரூபாய். ஆனால் எவ்வளோ இருக்கணும்? 200 இருக்கணும். இந்த 58 ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது. இந்த 58 ரூபாய் டைம் வேல்யூவை 0 நோக்கி பயணம் செஞ்சாகணும். 100% இந்த டைம் வேல்யூ 0 செய்யணும். அடுத்தது 19,650க்கும் 750க்கும் உண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட். அப்போது இவங்க எவ்வளோ இருக்காங்க? 91 ரூபாய் இருக்கிறாங்க. இவங்க 99 ரூபா இருக்காங்க. அதாவது இது 50 ரூபாய் இருக்கணும், இதுவும் 50 ரூபாய் இருக்கணும். அப்போ இவங்க 91 ரூபாய், இவங்க வந்து 99 ரூபாய், 190 ரூபாய். அப்போ 90 ரூபாய் டைம் வேல்யூ இந்த ரெண்டு பேர்த்துக்கு உட்பட்டு இருக்குது. 19,650க்கும் 19,750க்கும் உட்பட்டு 90 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. இந்த 90 பாயிண்ட் டைம் வேல்யூவை 0வாக மாற்றக்கூடிய பயணம் நடைபெற வேண்டும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியம். இது வந்து 0 பண்ணி ஆகணும். இந்த டைம் வேல்யூ 90 ரூபாய் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. இந்த 90 ரூபாய் தான் ஆப்ஷன் செல்லர்களுக்கு உண்டான பயன். அதே 90 ரூபாய் தான் ஆப்ஷன் பையர் அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடியது. அதாவது இந்த 90 ரூபாய் வந்து பயனற்றதாக இருக்க போகுது. ஏன்னா இவங்க என்ன வாங்கினாலும் நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி எப்போ மதிப்பு இருக்க போகுது. இந்த 90 ரூபாய் கண்டிப்பாக 0வாக போகிறது. அப்படிங்கிறதை முதலில் புரிந்து கொண்டு ஆப்ஷன் வியாபாரத்தை துவங்க வேண்டும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு 46,000 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குன்னாச்சு. இதனுடைய ப்ரீமியம் 400 ரூபாய் வருகிறது. அப்போ 45,600ம் 46,400க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதற்குள்ளே தான் நம்மளுக்கு பயணம் இருக்க போகிறது. இதனை உடைக்கும் பொழுது தான் தன்மை மாறுபடும். அதுக்கு அட்டவணை மாற்றம் கண்டிப்பாக வேணும். இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு 45,600 46,400 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நம்மளுக்கு 45,800 இருக்காங்க. 45,600 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய் இருக்கணும். 46,400 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 ரூபாய் இருக்கணும். ஏன்னா 45,400க்கும் 45,800க்கும் உண்டான தொலைவு 600 மணிக்கம் நம்மளுக்கு 500. முந்நூறு ப்ளஸ் நான் 45,600க்கும் 45,800க்கும் உண்டான தொலைவு நம்மளுக்கு வந்துட்டு நான் தான் தவறாக எழுதிவிட்டேன். இது 200, இது 600.
அப்போது 45 600 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 395 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இது 200 ரூபா தான் இருக்கணும், 195 ரூபா அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க 600 ரூபா இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு உண்டான உண்மை மதிப்பும் கிடையாது, டைம் வேல்யூம் இவங்ககிட்ட இல்லை. 45 400ல் அவங்களுக்கு உண்டான உண்மை மதிப்பும் இல்லை, டைம் வேல்யூம் இல்லை. இதுக்கு காரணம் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லாதது, ஒரு டைம் வேல்யூ இல்லாததுக்கு ஒரு காரணம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு நம்மளுக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கும் நம்மளுக்கு ஃபியூச்சர், அதனால அதனுடைய தன்மையாக இருந்திருக்கு. அப்போ இதற்கு கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ உள்ளடக்கமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது நம்மளுக்கு 600 + 195 நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வருதுன்னா நம்மளுக்கு 795. ஆனால் நம்மளுக்கு 800 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் அந்த இதற்கே நம்மளுக்கு டைம் வேல்யூ இல்லை, இதற்குட்பட்டு இருக்கிறதுல டைம் வேல்யூ இல்லை. இந்த டைம் வேல்யூ இல்லாதனால ஆப்ஷன் செல்லர்களுக்கு இது வந்து ஒரு பயனற்றதாக தான் இருக்க போகிறது. ஏன்னா ஃபியூச்சரையும் நம்ம செல் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்க போகிறது. இதுவே 45 600க்கும் 46,000க்கும் நம்ம எடுத்தோம்னா 400 புள்ளி வருது. 45 400 395 ரூபா இருக்கிறாங்க, 46,000 232 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 630 ரூபா நம்மளுக்கு. அப்போது நம்மளுக்கு 400 ரூபா இருக்கணும், 230 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 230 ரூபாய்க்கு உண்டான பயணம் அப்படிங்கிறது தான் இங்கே ஜீரோ ஆகக்கூடிய பயணத்திற்காக பயணம் நடைபெற போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அப்போது நம்மளுக்கு இங்கே ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட்லேயும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகிறது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனை பற்றி புரிதல்கள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷனில் நீங்கள் வியாபாரம் செய்வது சிறப்பாக இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கிட்ட இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜூலை 31ஆம் தேதி துவங்குகிறது. 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். வரைபடம் இருக்காது. இது ஒரு கற்றலுக்காக, நீங்கள் இதை கற்றுக்கொண்டு உங்களுக்காக தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள இது ஒரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றி உண்டாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.